சுதந்திர தினத்தன்று ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுகவின் கூட்டணி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று மாலையில் அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு ஆளுநர் தேநீர் விருந்தளிப்பது வழக்கம். இந்த ஆண்டும் சுதந்திர தினத்தன்று தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பங்கேற்குமாறு அரசியல் கட்சித் தலைவர்களுக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து அழைப்பு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுநர் ரவியின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக காங்கிரஸ், மதிமுக, இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. ஆளுநராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழ்நாட்டின் நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ரவியின் செயல்பாடுகள் இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிப்பதில் முட்டுக்கட்டை போடுவதால் படிப்பு முடிந்தும் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெறுவதில் தாமதம் ஏற்படுவதாகவும், ஆளுநர் பதவிக்காலம் முடிந்தும் அந்த பதவியில் தொடர்வது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே ஆளுநர் அளிக்கும் தேநீர் விருந்தை தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக புறக்கணிப்பதாக செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்படும் ஆளுநர் சுதந்திர தினத்தன்று தேநீர் விருந்தளிப்பது வேடிக்கையாக இருக்கிறது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். கூட்டாட்சியை, அரசியலமைப்பை மதிக்காத ஆணவ போக்கு கொண்ட ரவியை ஆளுநர் பதவியில் நீடித்திருப்பதே இழுக்கு எனும் நிலையில் அவரோடு தேநீர் விருந்து என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். எனவே ஆளுநருடைய அழைப்பை தமது கட்சி நிராகரிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், மனிதநேய மக்கள் கட்சிகள் அறிவித்துள்ளன. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.